போயிட்டு இருந்தேன், நீங்க வரத பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா தாஸ், இந்த கடல்ல எல்லா மீனும் கிடைக்குமா? என்ன டீச்சர் அப்படி கேட்டீங்க? உங்களுக்கு என்ன மீன் வேணும்? இங்க எல்லா மீனும் கிடைக்கும். எல்லா மீனும் கிடைக்குமா? எங்க மாமா ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கார், அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா? டீச்சர் பின்ன என்ன தாஸ், இன்னைக்கு சண்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன டீச்சர், நேத்து ராத்திரி வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு வந்து சண்டைன்றீங்களா? எனக்கு எப்படி இருக்கும்? தாஸ், முட்டாள் மாதிரி பேசாதீங்க. யார் யார் எப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அப்ப அம்மா பேச்சதான் கேப்பீங்களா? அம்மா பேச்ச மட்டும் இல்ல டீச்சர், கலைஞர், ஸ்டாலின், வைகோ, ராமதாஸ் ஐயா இப்படி யார் மீட்டிங்ல பேசினாலும் அவங்க பேச்ச கேட்பேன். நான் உன்னை அசிங்க அசிங்கமா கேட்கறதுக்கு முன்னாடி எதையாவது புடிச்சிட்டு வா. இப்ப நாம என்ன டவுன் பஸ்ல போறோம், எதையாவது புடிச்சிட்டு வாங்குறீங்க? நான் வேணா போய் ஆட்டோ புடிச்சிட்டு வரட்டா? நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப பார். ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகம் ஆக யாரோ காரணம். நீங்க கேட்டீங்களே மீன் இந்தாங்க. ஆமா மீன், பெரிய மீன். பெரிய மீன் தான். எப்ப பார்த்தாலும் மீன் தானா? மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. ஏன் இந்த கடலுக்குள்ள நண்டெல்லாம் இருக்காதா? அதெல்லாம் புடிச்சிட மாட்டியா? டீச்சர் இப்ப புடிச்சா போறியா இல்லையா? போக மாட்டேன். ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகம் ஆக யாரோ காரணம். நண்டு கேட்டீங்களா? ஆமா நண்டு. நண்டு கேட்டா நண்டு மட்டும் தான் எடுத்துட்டு வருவியா? எறாக்கெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டியா? என்ன டீச்சர்? இங்கிலீஷ் டீச்சர், போய் எடுத்துட்டு வா போ. டீச்சர் இப்ப பார். ஒரு கோடி ஆனந்தம் இவன் நீங்க கேட்ட யாரா இப்ப சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷம்? எறவா எறா தம்ம துண்டு எறா. இது ஆஞ்சி வறுத்தா இவ்வளவுதான் வரும். ஏன் ஆஞ்சி கிட்ட கொடுத்து வறுக்க சொல்றீங்க? உங்க அம்மா கிட்ட உங்க அத்தை கிட்ட கொடுத்து வறுத்தீங்கன்னா நிறைய வரும்ல. டீச்சரே எடுத்து பேசுறியா? யார் வறுத்தாலும் இவ்வளவுதான் வரும். வரும் வரும். வயித்தை கலக்குச்சுன்னா நிறைய வரும். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. இல்ல இப்ப ஏதோ நிறைய வரும்னு சொன்னியே, அத போய் எடுத்துட்டு வா. டீச்சர் அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது டீச்சர். டீச்சர் சொன்னா எடுத்துட்டு வர மாட்டேன். போய் எடுத்துட்டு வா போ. சொன்ன கேளுங்க டீச்சர். போக மாட்டேன். ஒரு கோடி ஆனந்தம் டீச்சர். என்ன டீச்சர் ஆச்சரியமா பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்தேன், இப்போ எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது இது? சங்கு? இது சாதாரண சங்கு இல்ல டீச்சர். பின்ன சாகுதுற சங்க? அதிசயமான சங்கு டீச்சர். இத காதுல வச்சுக்கலுங்க, உங்களுக்கே புரியும். ஏண்டி இளவெடுத்தவனே, இழிச்சு வாயம் கிடைச்சான்னு கடல்ல இருக்கிற எல்லாத்தையும் கேப்பியாடி? உனக்கு திங்கணும்னு ஆசை இருந்தா மீனு, நண்டு, எறான்னு மார்க்கெட்ல துட்டு கொடுத்து சாப்பிட வேண்டியதாண்டி. இனிமே கொடைய புடிச்சிட்டு சிலிப்பிட்டு நடந்து வர்றத பார்த்தேன் அவளை உன்னை கொன்னே போடுவேண்டி. என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க? அந்த ஷெடல்காக தூக்கி போடு. ஏன்பா இது நல்லா தானே இருக்கு, ஏன் தூக்கி போட சொல்ற? பழசாகட்டும் அப்புறம் தூக்கி போடுறேன். ஏய் இடியட் இடியட் இடியட், ஷெடல்காருக்கு எங்கிட்ட தூக்கி போட சொன்னையா? யாரு ஜெனி இவன்? சுத்த கண்ட்ரி புருட்டா இருக்கிறான். லாரன்ஸ், இவர்தான் தாஸ். எல்லாரும் இவரை முட்டாள் சின்னப்ப தாஸ், முட்டாள் சின்னப்ப தாஸ்னு கூப்பிடுவாங்க. ஆமா ஜெனி, இவனை நீ எப்படி கூப்பிடுவ? நான் இவனை கூப்பிடவே மாட்டேன். இவனா வந்து என் உயிரை எடுப்பான். இப்ப கூட கூப்பிடல, எப்படி வந்து நிக்கிறான் பார். டீச்சர் யார் டீச்சர் இந்த அதிசய பிறவி? தாஸ். இவர் யாருன்னு தெரியல. எங்க நீங்களே கரெக்டா கண்டுபிடிங்க பாக்கலாம். உடம்ப பார்த்தா மனுஷமா தான் இருக்கு, ஆனா மூஞ்சிய பார்த்தாதான். மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்க தாஸ். வாந்தி வர மாதிரியே இருக்கு. எதுக்கு இப்படி திரும்பியே சொல்றேன்?
நாய் நக்கின மூஞ்சி மாதிரியே இருக்கு. டேய், யார் மூஞ்ச பார்த்து நாய் நக்கன மாதிரி இருக்குதுன்ற? கோச்சுக்காதீங்க, உங்க மூஞ்சிய நாய் கூட நக்காது. தெரியாம சொல்லிட்டேன். ஜன்னி, அதுக்கு ஏன்டா ஜன்னி வந்த மாதிரி கத்துற? தாஸ் அவர் யார் தெரியுமா? அவரோட பேக்ரவுண்ட் தெரியுமா? அவர் எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? அவர் அப்பா யாருன்னு தெரியுமா? என்ன டீச்சர், எதுவுமே தெரியாம தான் இவ்வளவு நேரம் இவன் கூட ஆடிக்கிட்டு இருந்தீங்களா? ஐயோ தாஸ், அவர் மாமா பையன். இது மாமா பையனா? ஒரு மாருதி வேன் இல்ல, செல்போன் இல்ல, இவன் எப்படி நான் மாமா பையன் நம்புறது? இப்பதான் புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? தாஸ் வார்த்தை அளந்து பேசுங்க. அவர் என்னோட சொந்த மாமா பையன். அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. மாசமானா ₹1,00,000 வாங்குறாரு. இந்த மூஞ்ச பார்த்தா 1,00,000 வாங்கின மாதிரி தெரியல, ஊர்ல உதவுங்கிற மாதிரியே இருக்கு. ஜெனி, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. உன்னால எவ்வளவு பொறுக்க முடியுமோ அவ்வளவு பொறுக்கு, முடியலன்னா நாளைக்கு வந்து பொறுக்கு. ஜெனி, ஐ கான் பேர் இட். இவன் என்ன கண்டினியூவா இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். லாரன்ஸ், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பி கூல். தாஸ் எப்பவுமே இப்படிதான் தமாஷா பேசுவார். தாஸ், கொஞ்சம் எங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறீங்களா? நீ வந்ததுல இருந்தே பள்ளிக்கூடம் போகாம ஊரை தானே சுத்திக்கிட்டு இருப்ப. ஓ, இத வாக்கிங் கூட்டி போ சொல்றியா? வா. ஜென்னி, இந்த ஸ்கை, இந்த மலை, இந்த இடம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒன்னதான் எனக்கு பிடிக்கல. வாட்? ஒண்ணு இல்ல, நீங்க ரசிங்க. ஜெனி, நாம ரொமான்ஸ் பண்ற இடத்துல இவனை எதுக்கு கூட வச்சுங்கிற? தம்பி, நீ என்ன பண்ற? அந்த மொனே கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுக்கிட்டு உன் மூஞ்சில காரி துப்பிட்டா? நோ, நோ, நோ. இப்படியே 500 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா கன்னியாகுமரி வரும். அங்க துப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா. ஏன்டா எங்களுக்கு தேவையில்லாம இடைஞ்சல் பண்ற? லாரன்ஸ், ஏன் தாஸ துரத்ததுலயே இருக்கீங்க? தாஸுக்கு தான் இங்க எது எது எங்கெங்க இருக்குன்னு தெரியும். எது எது எங்க இருக்குன்னு இவனுக்கு தான் தெரியுமா? அப்பனா இங்க என்ன இருக்கு? இந்த இடத்துல அழுக்கா இருக்கு, போயிட்டு வந்தா ஒழுங்கா கை கழுவணும் தெரியாது. டேய், நான் அதை கேட்கல. இந்த இடம்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல பண்ணி இருக்கு. பண்ணியா? இங்க எதுவும் இல்லையா? அதான் நீ இருக்கிய. ஜன்னி, இல்ல பண்ணி. சும்மா இரு தாஸ். அவர் நம்ம ஊரை சுத்தி பக்கம் வந்திருக்காரு. அவரை ஏன் வெறுப்பேத்துறீங்க? அவருக்கு எதையாவது காட்டுங்க தாஸ். தாஸ், என்ன தாஸ்? நீங்க தான் காட்ட சொன்னீங்க, அதான் ஒரு காட்டு காட்டினா. தாஸ் ப்ளீஸ், எனக்காக. என்ன டீச்சர், உங்களுக்காக ஃபீல் பண்ணுமா? ஃபீல் பண்ணனும்னா மியூசிக் பண்ணனும்ல. சார், பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க சார். அப்பதான் ஃபீல் பண்ணுவாராம்.